இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். யார் மணி? என்ன விஷயம் சொல்லுமா? எதுக்கு இங்க வந்திருக்க? நான் வீரசேகரனோட பொண்ணு பிரீத்தி. எங்க அப்பா சாகறதுக்கு முன்னாடி சில ஆதாரங்களை என்கிட்ட கொடுத்தாரு. அதை உங்ககிட்ட கொடுக்க தான் நான் வந்திருக்கேன். எங்க அப்பா என்கிட்ட சில விஷயங்களை சொன்னாரு. ஒரு நிமிஷமா. நீ எதுக்கு என்ன உன் கூட கூப்பிடுறன்னு தெரியுமா? அப்பா என்னப்பா? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுமா. அப்பாக்கு அப்படி ஏதாவது ஆபத்து ஆச்சுன்னா இந்தா இதுல இருக்கிற ஆதாரத்தை மினிஸ்டர் ரத்னவேலு கிட்ட கொடு. மத்தாத அவரு பார்த்துப்பாரு. எனக்காக வருவேன்னு சொன்னாரு. ஆனா அவர் இப்ப இல்ல. அழாதம்மா. எங்க அப்பா 20 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய தப்பு பண்ணிருக்காரு. பொய்யா யார் மேலயோ பழிய போட்டு பெரிய பெரிய தப்பெல்லாம் பண்ணிட்டு வந்திருக்காரு. அது எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சு பெரிய பிரச்சனை ஆகி அவங்க தனியா போயிட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நாள்ல எங்க அம்மாவும் இறந்துட்டாங்க. நாங்க சிங்கப்பூர் போயிட்டோம். எங்க அப்பா என்ன ஆனாலும் என்ன நல்லா பாத்துக்கணும்னு ரொம்ப கஷ்டப்பட்டு நல்லா பாத்துக்கிட்டாரு. பண கஷ்டம் வந்துச்சு. அப்ப இந்தியா போறேன்னு சொன்னாரு. எனக்கு ஏதோ தப்பா பட்டுச்சு. நான் போக வேண்டாம்பான்னு சொன்னேன். ஆனா நான் பயந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ. ஆனா சாகறதுக்கு முன்னாடி ஒரு நல்லது பண்ணணும்னு தான் இதெல்லாம் தந்தாரு. இது மட்டும் இல்ல, சில ஆடியோவும் எனக்கு அனுப்பிச்சிருக்காரு. நீ ஜானகியை கடத்தி அவளுக்கு மயக்க மருந்து கொடுத்து அவகிட்ட தப்பா இருந்த மாதிரி போட்டோ எடுத்து அனுப்பு. 25 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி என் தம்பியை ஏமாத்தி அவனையும் அவன் பொண்டாட்டியும் பிரிச்சியோ அதே மாதிரி இப்பவும் நடக்கணும். எங்க அப்பாவை அடக்கம் பண்ணிட்டு நான் சிங்கப்பூர் போக போறேன். யாரை தண்டிக்கணுமோ அவங்கள நீங்களே பாத்துக்கோங்க. நான் வரேன் சார்.